அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களை தொடர்ந்து நடத்தட்டும். இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையிலையும் தேவனுக்கு முன்பாக வந்து ஆராதித்த உங்கள் எல்லோருடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் நிச்சயம் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பித்து தமது வல்லமையை உங்கள் மூலமாய் நிச்சயம் வெளிப்படுத்துவார் என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படி நடத்துவாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்று செய்திக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அதற்கு முன்பாக உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கரங்களை கொடுத்து ஹாப்பி ஈஸ்டர், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளை நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாட்களில் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? அதான் முக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து நாம் ஒரு வார்த்தையை வாசித்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாமா? இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் போதும். நாம் வாசித்த அந்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதினதான ஒரு வசனம். அவர் அங்க எழுதியது இயேசு இப்படி சொல்லி இருக்கிறார்னு அவர் அங்க எழுதல. இயேசு அங்க இப்படி சொல்லி இருந்தார், இயேசு இப்படி சொன்னார், இயேசுவை குறித்து அவர்கள் அப்படி சொன்னார்கள்னு சொல்லி பவுல் இங்க எந்த ஒரு பேட்டர்னான ஸ்டேட்மெண்ட்டையும் அங்க எழுதல. அங்க பவுல் எழுதுகிறதான ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழும்படிக்கு. அவர் அங்க சொல்ற வார்த்தை, நான் மரித்தோரிலிருந்து உயிரடையும்படிக்கு, நான் உயிரடையும்படிக்கு. அப்ப பவுலுடைய வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு நன்றாக தெரியும். பவுல் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்பது. அந்த பவுல் பிலிப்பியர் எழுதும் பொழுது பிலிப்பியர் சபைக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் தன்னுடைய சாட்சியை அங்க சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்னா, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். அப்ப பவுல் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது என்னன்னா, நான் மாமிசமாய் வாழ்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் மரணத்துக்கு கீழாக, அவருடைய ரத்தத்துக்கு கீழாக அவருடையதான ஸ்தோத்திர அன்பை புரிகிற நமக்கு மாம்சத்தின் படி வாழ்வதற்கு அதிகாரம் இருக்கு. உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. பாவத்தின் வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் பவுல் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு இதெல்லாம் இருந்தாலும் நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எப்பிராயீமில் பிறந்த எபிரேயன் அப்படிங்கிறதான அந்த வாக்கியத்தையும் அவர் சொல்லிட்டு, அவர் கடைசியா அவருடைய தன்னுடைய வாழ்க்கையினுடைய சாராம்சத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறார். என்ன நிறுத்துறாருன்னா, 12வது வசனத்தை வாசிங்களேன். நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பவுல் சொல்லுகிற வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும். நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ரட்சிக்கப்பட்டான் அதனால அவன் பாவம் செய்யக்கூடாது, ரட்சிக்கப்பட்டான் அதனால அவன் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழக்கூடாது. இல்ல, வாழு. ஆனா நீ எதற்காக பிடிக்கப்பட்டியோ அதை நோக்கி ஓடு. அப்ப நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குட்பட்டவர்களாக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம்.
பவுல் எதை விரும்புகிறார் என்றால், நான் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் அடைவதற்கு, உயிர் தெழுவதற்கு, நான் பங்குள்ளவனாய் மாறுவதற்காக. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. அவர் சொல்லுகிறாரு, பின்னானவைகள் என்றால் கிறிஸ்து இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு நான் உட்படுகிறதற்கு முன்பாக இருந்த அந்த பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். முன்னானவைகள் என்றால் வரும் நாட்களில் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுவதற்கு, உயிர் அடைவதற்கு நான் தகுதி உள்ளவனை ஆகும்படி என் முன்னானவைகளை எல்லாம் மறந்து, என்னுடைய பின்னானவைகள் எல்லாம் நான் மறந்து நான் முன்னானவைகளையே நோக்கி ஓடுகிறேன்னு சொல்லி அங்க பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்தது? இயேசு பிறந்தார் என்பது உண்மை, இயேசு பாடுபட்டார் என்பது உண்மை, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது உண்மை, அன்று சாயங்காலமே கல்லறை அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது உண்மை, மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்ததும் உண்மை, உயிர்த்தெழுந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதும் உண்மை. அப்ப அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எதற்கு? மரித்தவர் மரித்திருக்கலாம், அடக்கம் பண்ணப்பட்டவராகவே இருந்திருக்கலாம். ஆனா வாரத்தின் முதல் நாளிலே மகதலேனாள் மரியாளும் மற்ற எல்லோரும் சேர்ந்து கல்லறைக்கு வேகமாய் ஓடி போகும் பொழுது அங்க ஏன் கல்லறை திறந்திருக்க வேண்டும்? அங்க அவரை சுற்றப்பட்டிருந்த சீலை ஏன் தனியாக ஒரு இடத்துல சுற்றி வைக்கப்பட்டிருக்க வேண்டும்? அங்க ஒரு தூதன் வந்து, அவரை இங்கு ஏன் தேடுகிறீர்கள், அவர் இங்கு இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று அந்த வார்த்தைகளை ஏன் சொல்ல வேண்டும்? அந்த உயிர்த்தெழுதலின் நோக்கம் என்ன? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன? ஏன் பிதாவாகிய தேவன் தம் ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ வைத்தார்? இன்றைக்கு எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், அத்தனை பேரும் உயிர்த்தெழவில்லையே, ஏன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் உயிர்த்தெழுந்தார்? அந்த ரகசியம், அந்த வல்லமை எதற்காக என்று பலவிதமான கேள்விகள் இன்றைக்கும் இந்த உலகத்துல இருக்கு. அவர் உண்மையாவே உயிர்த்தெழுந்தாரா, இல்ல இவங்களா கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்களா? இப்படி பலருக்கும் பல எண்ணங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை என்றால், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் நோக்கத்துக்காய் கிறிஸ்துவன் வாழ வேண்டும் என்பது மிக மிக ஜாக்கிரதை உடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கு. அதை தான் பவுல் கற்றுக் கொடுக்கிறாரு. முன்பு நான் பழைய மனுஷன், ஆனா எப்ப நான் இயேசு கிறிஸ்துவை நம்பினேனோ, எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேனோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நான் அங்கீகரித்தேனோ, எப்பொழுது நான் அவருக்காக வாழ்வின் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேனோ, இதற்கப்புறமாக நான் உயிர்த்தெழுதலுக்கு நேராக வாழ வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லோரும் வாழுகிறோம். எதை நோக்கி வாழுகிறோம்? நம்ம எல்லாரும் எதை நோக்கி நாம் எல்லோரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? எனக்கு ஒரு நாள் மரணம் வரும், அந்த மரணத்திற்கு பிற்பாடு அதில் சில வருடங்கள் கடந்து போகலாம், சில சகாப்தங்கள் கடந்து போகலாம், அல்லது சில நூற்றாண்டுகள் கூட கடந்து போகலாம். ஆனால் ஒரு நாள் இயேசு வருவார், ஒரு நாள் இயேசு வருவார். அவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உங்க கண்களுக்கு முன்பாக எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். அப்படி அவர் திரும்ப வரும் பொழுது நாமும் அவரோடு உயிரோடு எழுந்திருக்க அந்த லெக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். நமக்கு ஒரு லெக்கு வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பையன் 10th படிக்கிறானா ஒரு மார்க்க லெக்கா வைப்பான், 12th படிக்கிற பையன் அதை ஒரு மார்க்க லெக்க வைப்பான். 12th படிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த மார்க் எடுத்தாதான் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும் ஒரு லெக்கோட தான் அவன் படிக்கிறான். அடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்து இதுக்கான வேலை கிடைக்கணும், இந்த கம்பெனியில போட்டாதான் வேலை கிடைக்கணும், அந்த அடுத்த 4 வருஷம் ஒரு லெக்கோட படிக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறோம். இப்படிதான். ஆனா இது எல்லா வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ஓட்டமும் எதை மையமாய் வைத்திருக்கின்றால், நானும் உயிர்த்தெழ வேண்டும். அல்லேலூயா. அததான் பவுல் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்ப்பா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 6வது வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:6 இருந்து. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமானவைகளை எல்லாம்
அவைகளை கிறிஸ்துவுக்காக, அவைகளை யாருக்காக? மனைவிக்காகவோ பிள்ளைக்காகவோ அல்லது மற்ற உயிர் நண்பனுக்காகவோ அல்ல. அவர் எதை குப்பையாக எண்ணுகிறார்? அவருடைய லாபமான அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை, அந்த அரசாங்க வாழ்க்கையை, அந்த அதிகாரம் உள்ள வாழ்க்கையை அவர் யாருக்காக குப்பையாய் நினைக்கிறாராம்? கிறிஸ்துவுக்காக. அப்ப பவுல் நமக்கு சொல்லுகிற இன்னொரு விஷயம் என்ன? உன் வாழ்க்கையில எவ்வளவு லாபங்கள் இருந்தாலும் அத்தனையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக குப்பை. நான் எவ்வளவு சம்பாதித்தாலும், நான் எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்பட்டாலும் கிறிஸ்துவுக்கு முன்பாக அனைத்துமே குப்பை. அப்ப பவுல் சொல்லுகிறார், நான் குப்பையாக எண்ணிவிட்டு, அடுத்து 8வது வசனம் வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னா தன்னுடைய வாழ்க்கையின் அவருடைய அந்த 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 லைஃப் ரன்னிங்ல அவர் சொல்ற வார்த்தை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதப்பா எண்ணிக்கொண்டிருக்கிற? அவரை அறிகிற அறிவை அடைகிற அந்த காரியத்துக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னா, இதுவரை நான் கற்றுக்கொண்ட எல்லா ஞானமுமே பொய் என்று எனக்கு இப்ப தெரியுது. இதுவரைக்கும் இந்த உலகம் கற்றுக் கொடுத்த ஞானம் எனக்கு பொய்யாக தெரிகிறது. என் வேத பாரகன், என்னுடைய ஆசாரியன் கற்றுக் கொடுத்த வார்த்தையெல்லாம் எனக்கு பொய் என்று தெரிகிறது. ஏனென்றால் உயிர் செழுந்த இயேசு என்னையும் சந்தித்தார். இந்த அகால பிறவியான எனக்கும் அவர் தரிசனம் கொடுத்தார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் தன் சாட்சி அங்க சொல்லுகிறாரு. அவர் முதலாவது அவனுக்கு தரிசனமானார், அடுத்து இவனுக்கு தரிசனமானார் சொல்லிக்கிட்டே வருகிற பவுல் அகால பிறவியான எனக்கும் தரிசனமானார். எங்க தரிசனமானார்? அந்த ஸ்தோத்திரம், அவர் போய் கொண்டிருக்கிறதான ஊர்ல அவர் கொல்லும்படி போன எல்லாருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி தரிசனமானாரு? குதிரையில் இருந்த அவனுக்கு வெளிச்சத்தோடு தரிசனமாகி, தமஸ்குவுக்கு போய் கொண்டிருந்த அவனுக்கு வெளிச்சத்துல தரிசனமாகி, நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு சொன்னாரு. அதே அவரை குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த உயிர் தெழுந்த வல்லமை யாரை தொட்டு இருக்குன்னா, இந்த துஷ்ட வாழ்க்கை வாழ்ந்த சவுலை தொட்டு இருக்கிறது. துஷ்ட வாழ்க்கை வாழ்ந்த சவுல் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், அதை நான் குப்பையாக எண்ணுகிறேன். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் எனக்கு அந்த பவுல் சொல்றாரு, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குப்பா, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. இப்பவும் நான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட், நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்தை வைத்து என்னால் உயிரடைய முடியுமா? என்னால உயிர் தள்ள முடியுமா? என்னால கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியுமா? என்னால் அது முடியும் என்றால் அது இருக்கட்டும். அது இருந்தா கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைய முடியாதுன்னா அது ஒரு குப்பை. என்னால் கிறிஸ்துவின் அறிவை அடைய முடியாதபடி, கிறிஸ்துவின் அன்பின் அறிவை அடைய முடியாதபடி என்கிட்ட இருக்கிற ஒரு சில காரியங்கள் இருக்குன்னா அது குப்பை. இல்ல என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னுடைய கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக நடத்துதுன்னா அது இருந்துட்டு போட்டும். அது இருந்துட்டு போட்டும். வேத புத்தகம் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தும். உலக புத்தகம் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தாது. வேத புத்தகம் கிறிஸ்துவின் அறிவை அறிகிற அறிவுக்கு நேராக நம்மை நடத்தும். உலக பிரகாரமான புத்தகம் நம்மை கிறிஸ்துவின் அறிவுக்கு நேராக என்ன பண்ணாது? நடத்தாது. அப்ப ஸ்தோத்திரம், அது வேணும், அது வேணும். ஆனா எதற்காகன்னா இவ்வுலகத்தில் வாழ்வதற்காக. ஆனா இந்த வேத புத்தகம் எதற்காகனா இவ்வுலகத்துக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கு. இந்த உலகத்தில் நான் மரித்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு மரணம் இருக்கு. மரணத்துக்கு அப்புறமா ஒரு நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்கு. நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் பரலோக அந்த அரண்மனைக்குள்ள வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு நான் போகணும்னா இந்த அறிவை நான் பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் கத்துக்கொண்டது எல்லாம் குப்பை, அது நஷ்டம். இனி நான் கற்றுக்கொள்கிற அறிவுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறேன். அது எப்படி சொல்றாரு? எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அவருடைய யோசனை பூரா எதுல இருக்கு? கிறிஸ்துவின் அறிவை நான் எதுல கற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவை குறித்த அறிவை நான் எதுல கற்றுக்கொள்ள முடியும்? சரி, கிறிஸ்துவை குறித்த அறிவை நாம் எதுல கற்றுக்கொள்ளலாம் சொல்லுங்க? கிறிஸ்துவின் அறிவை நாம் எதின் வழியாக கற்றுக்கொள்ளலாம்? ஒண்ணு பைபிள், ரெண்டாவது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, தப்பு இல்லை, ஜெபம், மூணாவது சாட்சி உள்ள வாழ்க்கையில கிறிஸ்துவ அறிகிறது கொஞ்சம் கஷ்டமாச்சு. பிரசங்கம் பண்றதுனால கிறிஸ்துவோட அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரசங்கம்லாம் வசனத்துல இருந்து வர்றது தானே.
வேதத்தை வாசிக்கணும், பைபிள். ஆக மொத்தம் எல்லாமே எங்க தான் சுத்தி சுத்தி வருது? பைபிள், பிரேயர். ஒருவன் என்னோடும் என் வார்த்தையோடும் இசைந்திருந்தால் அவன் பிழைத்திருப்பான். நான் கிறிஸ்துவோடு பிழைத்திருப்பதற்கு, அந்த உயிர்த்தெழுதலை அடைவதற்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அறிவு என்ன தெரியுமா? ஒன்னு பைபிள், ரெண்டாவது கிறிஸ்துவோடு நெருங்கிய வாழ்க்கை, அதாவது ஜெப வாழ்க்கை. அவரை நெருங்குவதுனா எப்படி நெருங்க முடியும்? கதவை தட்டி வீட்டுல போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வர முடியுமா? முடியாது. எப்படி என்றால் ஜெபத்தில் அவரோடு நான் நெருக்கப்பட வேண்டும். இயேசு பிதாவோடு ஜெபத்தில் இணைந்து கொண்டது போல நாமும் தேவனோடு, இயேசு கிறிஸ்துவோடு ஜெபத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய வாழ்க்கை உயிரடைய வேண்டும் என்றால், நான் உயிர்த்தெழுதலுக்காக நான் புறப்பட்டு போக வேண்டும் என்றால், பவுல் கற்றுக் கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் நஷ்டமா எண்ணு, எல்லாவற்றையுமே குப்பையுமா எண்ணு. அவர் அறிகிற அறிவை மாத்திரம் எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணு? அவரை அறிகிற அறிவை மாத்திரம் எண்ணிக்கொண்டே இரு. இன்றைக்கும் அந்த கிறிஸ்துவின் வல்லமைக்குள் நான் உட்பட வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது அவரை அறிகிற அறிவை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் எதை நினைக்கிறேனோ நினைக்கலையோ, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நான் எப்படி கிறிஸ்துவோடு அந்த அன்புக்குள் நான் இருக்கப்படுறது, நான் எப்படி கிறிஸ்துவின் அறிவை பெற்றுக்கொள்வது, நான் எப்படி இன்னும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவது. ஒவ்வொரு நாளும் நான் எழும்பின உடனே சகோதரிகள் நினைக்கிற ஒரு காரியம் என்ன? இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? சகோதரர் நினைக்கிறது எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும். இந்த எண்ணத்தை முதல்ல குப்பையில போட்டு முதல்ல ஏந்திரிச்சா இன்னைக்கு நான் கிறிஸ்துவோடு எப்படி நெருக்கப்ப, அந்த ஜபத்துக்கு முதல்ல வாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. எப்படியும் சமைக்க போறது தான், அது சாம்பார்னு சொல்லி ரசத்தோட சாப்பிட போறது நாங்க தான். அதனால அதை குறித்து யோசிக்காம நாம எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்ளும்படி. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? ஏன் சவுலை ஆண்டவர் பிடித்தார்? நம்மளை ஏன் பிடித்திருக்கிறார்? இன்னைக்கு எங்கேயோ போன நம்மள நீ வான்னு சொல்லி நம்மளை ஏன் பிடித்து கொண்டு வந்தார்? தமஸ்குக்கு அவர் பாடு குதிரை ஜங்குன்னு போனவர் ஏன் பிடிச்சிட்டு வந்தார்? எதற்காக என்றால், தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை எனக்கு கொடுத்து என் மூலமாய் அநேகருக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கடத்தி செல்ல வேண்டும் என்றே அவர் அவர்களை பிடித்தார். அதனாலதான் எல்லா சுவிசேஷங்களின் கடைசி அதிகாரங்கள், அதாவது 28 மத்தேயு 28 இருந்தாலும், மார்க் 16 இருந்தாலும், லூக்கா 24 அதிகாரமா இருந்தாலும், அங்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் சொன்னபடியே. மத்தேயு 28:6 சொல்லும், தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. அதே மார்க்குவின் சுவிசேஷம் 16:7 சொல்லும், உங்களுக்கு சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. அதே லூக்காவின் சுவிசேஷம் 24:7 சொல்லும், சொன்னதை நினைவு கூறுங்கள், சொன்னதை நினைவு கூறுங்கள். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கேட்ச் பண்றாரு. பேதுருவை போய் கலிலேயாவில் கேட்ச் பண்றாரு. 12 சீஷர்களை எம்மாவூர்ல போய் அங்கங்க கேட்ச் பண்றாரு. தமஸ்குக்கு போனா அங்க போய் கேட்ச் பண்றாரு. நம்ம எங்கேயோ போய் நம்மளை கேட்ச் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எதற்காக என்றால், அவர் சொன்னதை நாம் நினைவு கூறும்படியாக. சீஷர்களுக்கு சொல்றாரு, அவர் சொன்னதை நீங்கள் நினைவு கூறுங்களேன். அவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? வாசிக்கலாமா? சோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17 22-23 வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்களை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்களுக்கு மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன். யாருக்கு முன்பாக? சீஷர்களுக்கு முன்பாக சொல்றாரு. இதே வார்த்தையை மார்க் 9 அதிகாரம் 31-32 சொல்லியிருப்பாரு. லூக்காவின் சுவிசேஷம் 9 அதிகாரம் 22 சொல்லியிருப்பாரு. இந்த 3 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை, நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், நான் கொல்லப்படுவேன், நான் 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன்? உயிரோடு எழுந்திருப்பேன். அந்த லூக்காவின் சுவிசேஷம் 9:22 வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிக்கலாமா? லூக்கா 9:22. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதப்பாரர்களாலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார்.
அப்ப இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது, ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது. அந்த உயிர்த்தெழுதலை குறித்த அறிவு அன்னைக்கு சீஷர்களுக்கு என்ன இல்ல. அவர்கள் அதை பெருசா எடுத்துக்கவும் இல்லை. ஜஸ்ட் துக்கப்பட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இயேசுநாதர் இப்படிதான் எப்பயுமே புரியாத புதிர் போட்டு என்ன பண்ணுவாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு கேள்வி கேட்டு என்னத்த பண்ண போறோம், அவர் பாட்டுக்கு பேசிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், புரிஞ்சதுக்கு மண்டையாட்டும் புரியாததுக்கு மண்டையாட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், போவோம்னு சொல்லிட்டு அவர்கள் இருந்தாங்க. இப்ப தூதர் சொல்லுகிற விஷயம், அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள். அவர் ஏற்கனவே என்ன சொன்னாரு, உன் கண்களுக்கு முன்பாக ஒரு உயிர்த்தெழுதல் என்ன பண்ண போகுது, நடக்க போகுதுன்னு சொன்னார்ல. அந்த உயிர்த்தெழுதலை நீ ஏன் மறந்த? இப்ப அடுத்து கேட்கிறாரு பவுல், எதை வலியுறுத்துகிறாருன்னா, எண்ணிக்கொண்டே இரு. அவருடைய உயிர்த்தெழுதலை எண்ணிக்கொண்டே இரு. எப்படி அது நடந்துச்சு, அதுக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு, அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு, அவர் எப்படி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாரு, அதை எண்ணிக்கிட்டே இரு. ஆனா இவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்களுக்கு அந்த எண்ணம் என்ன பண்ணல, வரல. இயேசுவுக்கு தூரமாயிருந்த சவுலுக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஒரே ஒரு முறை தான் அவனை சந்திச்சாரு, ஒரே ஒரு முறை தான் சவுலை தேவன் சந்திச்சாரு. ஆனா இந்த 12 சீஷர்களை 3 வருஷமா சந்திச்சுக்கிட்டே இருந்தார். எத்தனை வருஷமா? 3 வருஷமா. முழிச்சாலும் அவங்க மூஞ்சல தான், தூங்கினாலும் அவங்களுக்கு பக்கத்துல தான். ஆனா அவர்களுக்கு எது ஞாபகம் இல்ல, அவர் சொன்ன உயிர்த்தெழுதலின் வல்லமையின் சத்தியம் என்ன இல்ல, ஞாபகம் இல்ல. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள் எது அந்த ஞாபகத்தை மறைக்கப்படுகிறது, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏதோ ஒரு காரியம் அவர் நமக்கு சொன்ன வார்த்தையை பூரா மறக்கடிக்குது. தேவன் எனக்கு சொன்ன எல்லா வார்த்தையையும், நல்வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை நான் ஏன் மறக்கிறேன்? அப்ப அவ எனக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதல் என்ன பண்ணும், நடக்கும். எனக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று சொன்னாரே, ஏன் மறந்தீர்கள்? அது பொதுவா. அடுத்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் திருப்பிக்கங்க. மத்தேயு 26ல 32 வாசிக்கலாமா? மத்தேயு 26:32. பேதுருவுக்கு பர்டிகுலரா ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன் என்றார். அப்ப இங்க பேதுருவுக்கு முன்பாகவும் சீஷர்களுக்கு முன்பாகவும் சொல்ற இன்னொரு வார்த்தை, நான் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக எங்க இருப்பேன், கலிலியாவுல இருப்பேன். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உயிர்த்தெழுதலை ஏன் மறந்தீர்கள்? தூதன் கேட்கிற வார்த்தை, அவர் சொன்னாரே, சொன்னபடிதானே செஞ்சாரு, தாம் சொன்னபடி, உங்களுக்கு சொன்னபடி அதை நினைவு கூறுங்கள். இப்படி ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்திருக்கிறேன். அப்ப அங்க சொல்றாரு, ஏற்கனவே சொன்னது தானே, ஏன் மறந்த? சரி, அதை தான் மறந்த. அவர் உன்னை எங்க வர சொல்லிட்டு போனாரு? அவர் உன்னை எங்க வர சொல்லிட்டு போனாரு? நான் உயிர்த்தெழுந்தவுடனே எங்க போவேன், கலிலியாவுக்கு போவேன். நீங்க எல்லாரும் அங்க வாங்க, அவங்கள சந்திக்கிறேன். நீ அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம ஒண்ணும் இல்லாத கல்லறைக்கு வந்திருக்கியே, எதுக்கு? ஏனென்றால் அநேக நேரத்தில் நாம் தேடி போகிற இடம் ஏன் தெரியுமா வெறுமையா இருக்கு? கல்லறையை போல ஏன் தெரியுமா வெறுமையா இருக்கு? நாம் சொன்னதை மறந்து சொல்லாத இடத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு சொன்ன அடையாளங்களை மறந்துவிட்டு, நமக்கு சொன்ன வேலைகளை மறந்துவிட்டு, நம்ம கொடுக்கப்பட்ட வல்லமையை மறந்துவிட்டு, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை மறந்துவிட்டு, நாம் இல்லாத ஒன்றை இல்லாத இடத்துல போய் என்ன பண்றோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சீஷர்கள் எப்படி தேடுறாங்க? இயேசு கல்லறையில இருக்க மாட்டான்னு அவர் சொல்லிட்டார். 3வது நாள் நான் இருக்க மாட்டேன், நான் உயிர் தெழுந்துருவேன். உயிர் தெழுந்த உடனே நான் கலிலியாவுக்கு போவேன், நீங்க எல்லாரும் அங்க வாங்க. ஆனா இவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஏன் நான் தேடி போறது வெறுமையா இருக்கு? சொன்னபடி செய்யாம என்னுடைய விருப்பத்தை, அதாவது என்னுடையதான அந்த தாகத்தை, பரவாயில்ல காலமே போயிரும். அவர் எப்படி 12 மணிக்கு மேலதான் என்ன பண்ணுவாரு, பகல் 12 மணிக்கு மேல உயிர் தெழுவார். நம்ம காலையில 6 மணிக்கு வேலை என்ன பண்ணிடலாம், பாத்திரலாம். இல்ல, அவர் உயிர் தெழுந்தவர் எதற்கு உயிர் தெழுந்தார்? எனக்கு வல்லமை தரும்படி. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன? அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தம் அந்த வல்லமை எனக்குள் நான் பெற்றுக்கொண்டு நானும் சில காரியங்களை அவருக்காக செய்ய வேண்டும். அதனாலதான் சீஷர்களை கூப்பிடுறாரு. சீஷர்களே வாங்க, என் உயிர்த்தெழுந்த வல்லமை நான் உங்களுக்கு என்ன பண்றேன்,
காண்பிக்கிறேன், அந்த வல்லமை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், நீங்களும் அநேக காரியங்களை இப்ப என்ன பண்ணுங்க, செய்யுங்கன்னாரு. வாசிங்க மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல, மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16, 17 இருந்து சில வசனத்தை வாசிக்கலாம், கடைசி வசனம் வரைக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். முதலாவது அவர் கொடுக்கிற அந்த 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 உயிர்த்தெழுந்த வல்லமை. இவங்க எல்லாருமே இப்படித்தான், இந்த சீசர்கள் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, நீங்க எல்லாரும் அங்க வாங்க, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நான் உயிர் தெழுந்துட்டு நீங்க அங்க வாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப வந்தவர்கள்கிட்ட இயேசு பேசுகிற வார்த்தை. மறந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் அநேக இடத்துல மறந்து என்ன பண்ணி எங்கேயோ போயிடுறோம். ஆனா மறந்து போன இடத்தெல்லாம் விட்டுட்டு திரும்பவும் சொன்ன இடத்துக்கு என்ன பண்ணுவோம், திரும்புவோம் என்றார். அழைக்கப்பட்ட இடத்துக்கு திரும்புவோம் என்று சொன்னால், கலிலியாவுக்கு நாம் வருவோம் என்று சொன்னால், கல்லறையை விட்டுட்டு கலிலியாவுக்கு வருவோம் என்று சொன்னால், அங்க கலிலியாவில் ஆண்டவர் பேசுகிறார். இப்ப வாசிங்க, விசுவாசிக்கிறவர்களுக்கால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை. அப்ப முதலாவது தமது சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை என்ன, அதிகாரம் என்னன்னா, உங்களுக்கு முன்பாக ஒரு பிசாசு என்ன பண்ணாது. அது எப்ப கொடுக்கிறாரு, உயிர் துறந்த வல்லமைக்கு பிற்பாடு. அதற்கு முன்பாக கடலை பார்த்து பயப்படுற கூட்டம், கடலின் அலையை பார்த்து பெருங்காற்றை பார்த்து பயப்படுகிற கூட்டத்துக்கு இவர் அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் அப்படின்னா, நீ பிசாசுகள் என்ன பண்ணுவ, நீ இருக்கிற எல்லையில பிசாசு அண்டாமல் இருக்கும்னா, உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள் இருக்க வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமை என்னங்கிறத நான் கடைசியா சொல்றேன். அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள் இருக்கும் என்றால், அந்த வல்லமை என்னை சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும், என் சரீரத்திலும் பிசாசுகளை என்ன பண்ணாது, நெருங்க விடாது. அப்ப உயிர் தெழுந்த வல்லமை பிசாசை துரத்துவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கு. அடுத்த வாசிங்க, துரத்துவார். நவமான பாஷைகளை பேசுவார்கள். வாசிங்க அடுத்து, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும். இந்த குடித்தாலும்னா என்னது, சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும்னா என்னது, எனக்கு விஷத்தையே வச்சாலும் அந்த விஷம் என்னை என்ன பண்ணாது. நான் சாகணும்னு சொல்லி என் சோத்துல விஷத்தை வச்சாலும், அல்ல எனக்கு அதை பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்க கொடுத்தாலும், அதை நான் குடிச்சாலும் அது என்னை என்ன பண்ணாது. அடுத்து வாசிங்க, வியாதி அஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், போதும். அப்ப தமது சீஷர்களுக்கு தாம் சொன்ன இடத்திற்கு அவர்கள் வரும் பொழுது, அவர் சொன்னபடியே அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரங்களையும் அற்புதங்களையும் கிருபைகளையும் கொடுக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பொழுது அவர்களுக்கு உண்டானது? இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பொழுது அவர்களுக்கு உண்டானது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஒரு 4-5 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, வாசிக்க அதையும் குறிச்சு வச்சுக்கோங்க. அங்கே இயேசு சொன்னபடியே அவர்கள் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வரை காத்திருந்தார்கள். இயேசு சொன்னபடியே அவர்கள் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வரையிலும் எருசலேமிலே ஒரு மேல் வீட்டிலே காத்திருந்தார்கள். காத்திருக்கும் பொழுது அங்கு ஒரு அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிக்குது. நவமான பாஷைகள் முதலாவது வெளிப்பட ஆரம்பிக்குது. நவமான பாஷைகள் வெளிப்பட்டதற்கு பிற்பாடு அற்புதங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அவரிடத்துல இருந்து வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்குது, அவங்களிடத்துல இருந்து அற்புதம் வெளிப்பட ஆரம்பிக்குது, அவங்களிடத்துல இருந்து வியாதி சுகமாக ஆரம்பிக்குது, எல்லாமே ஆரம்பிக்குது. அப்ப இந்த உயிர் தெழுதல் ஒரு வல்லமையின் அடையாளம். அந்த வல்லமை என்ன என்றால், அந்த வல்லமை என்னை தொட்டு என்னை உயிர்ப்பித்து, ஆவியில் செத்துப்போன என்னை, இயேசு கிறிஸ்து இல்லையே என்று வருத்தத்தில் செத்துப்போன என்னை உயிர்ப்பித்து உயிரடைய செய்து மீண்டும் நான் ஓட வேண்டும் என்று அந்த வல்லமை என்னை தொட்டது. ஏன் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தார் என்றால், ஏன் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், நாம் அவருக்காக ஓட வேண்டும் என்பதற்காக. நான் செய்ததையெல்லாம்
நீங்களும் செய்ய வேண்டும். அதுல அங்க வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடே கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப அவர்கள் போன இடங்களெல்லாம் அற்புதம், அவங்க பிரசங்கிக்கிறப்ப அற்புதம், அவங்க போகிற எல்லா கிரியைகள்லயும் அற்புதம். இதெல்லாம் எப்படி நடக்குது? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளாக யார் தங்களை ஒப்பு கொடுத்துக் கொள்றார்களோ, யார் தங்களை கீழ்ப்படுத்துறாங்களோ அவர்களுக்கே நடக்கிறது. இன்றைக்கும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். உயிர்த்தெழுந்த தேவன் சும்மா உயிர்த்தெழவில்லை, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக. அதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னன்னா, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக. இந்த நம்மைங்கிறது யாரு? அங்கு சீஷர்கள், இன்றைக்கு நாம். அன்று அவர்கள் சொன்னபடி செய்யல, அவர்களை உயிர்ப்பித்து சொன்ன இடத்துக்கு வாருங்கள், சொன்னதை செய்யுங்கள் என்றார். இன்றைக்கு நாமும் அநேக விஷயங்கள்ல மரித்தவர்களை போல நம்ம காணப்பட்டாலும், செத்தவர்களை போல காணப்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில வெறுமை காணப்பட்டாலும், அவர் சொல்லுகிற இடத்துக்கு நாம் திரும்பும்படியாக, அவருடைய வசனத்துக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது, அவருடைய வசனம் உறுதிப்படுவதற்கு நேராக நாம் திரும்பும் பொழுது, நமக்கு சொன்ன சகலவற்றையும் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து என் வாழ்க்கையை ஒரு உயிருள்ள வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். சீஷருடைய வாழ்க்கையில அவங்க மரித்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. இனி எங்களுக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, இனி எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இனி எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை, ஆசாரியன் கை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை, சதுசேயன் கை காப்பாற்ற யாரும் இல்லை, பரிசேயன் கை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு சொல்லி அவர்கள் வாழ்க்கையை வெறுத்து ஒரு ஓரமாய் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமானார். எப்படி தரிசனமானார்? நீங்கள் அழுது கொண்டு இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பயந்து உட்காருவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீங்கன்னா, நீங்கள் தைரியமாய் என் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காகவே நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். இந்த வல்லமை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் போய் அநேகருடைய வியாதி என்ன பண்ணுங்க, சுகமாக்குங்க. அநேகருக்கு போய் என்ன பண்ணுங்க, நல்வார்த்தையை சொல்லுங்க. அநேகருக்கு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுங்க. நீங்க போங்க, உங்களை கொண்டு கிரியையை நான் என்ன பண்றேன், நடப்பிக்கிறேன். இன்றைக்கு நமக்கும் அந்த உயிர் தெழுந்த வல்லமை சொல்கிற சத்தியம் என்னவென்றால், நானும் புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் என்ன பண்ணணும், சொல்லணும். எப்படியாகிலும் சொல்லி அந்த வல்லமையை நான் அவர்களுக்கு கடத்துவதற்கு, என்ன அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமையை என்னிடத்திலிருந்து நான் மற்றவர்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கணும், நான் கடத்த ஆரம்பிக்கணும். அதற்காகவே அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இதே வார்த்தையை தான் அப்போஸ்தலனாகிய 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பேதுரு அழகா சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிங்கள. அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் போதும். இந்த வார்த்தையை யாரு சொல்றாங்க? அங்க இருக்கிற தலைவர்கள் சொல்றாங்க. இவர்களை பிடித்து வைத்திருக்கிறதான வேதபாரர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க உயிர்த்தெழுதல் என்ன பண்றாங்க, பிரசங்கிக்கிறாங்க. இந்த உயிர்த்தெழுதல் அவங்க எப்படி பிரசங்கிக்கிறாங்க? 2ஆம் அதிகாரம் திருப்பிக்கோங்க. அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 32 வசனத்துல இருந்து சில வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இந்த இயேசுவை 29ல இருந்தே வாசிங்க சகோதரரே. கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறேன், இடம் கொடுங்கள். அவர் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமை பாதாளத்திலிருந்து விடப்படுவதில்லை என்று, அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இப்ப பேதுரு பிரசங்கம் பண்றாரு. எதை முன்னிறுத்தி பிரசங்கம் பண்றாருன்னா, இன்றைக்கும் தாவீதின் கல்லறை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த கல்லறையில இன்னும் தாவீதை வைத்த பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டி எப்படி இருக்குன்னா, எப்படி வச்சோமோ அப்படியே அந்த பெட்டி இருக்கு. அந்த பெட்டி வலது பக்கமும் சாயல, இடது பக்கமும் சாயல. அது மேல போடப்பட்ட அந்த மேல் கூரை அந்த பெட்டியோட மேல என்ன பண்ணல, அசையல. அது அப்படியே இருக்கு. ஆனா என் இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறையை போய் பார், அது திறந்திருக்கு, அது வெறுமையா இருக்கு. அங்க வைக்கப்பட்டிருந்த சேலை கூட எப்படி இருக்கு, சுற்றி ஓரமா தனியாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு.
அப்படின்னு சொல்லி இப்ப பேதுரு எப்படி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா, நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிர் உள்ளவர், அவர் உயிர் தெழுந்தார் என்று அவர் பிரசங்கிக்கிறார். இவருடைய பிரசங்கம் முழுக்க முழுக்க எதை மையப்படுத்தி இருக்குன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேதுரு பிரசங்கிக்கிறதுனாலதான் அங்க அவங்க என்ன பண்றாங்க, இவங்கள சிறைச்சாலையில போட்டு என்ன பண்ணுவோம், கொல்லுவோம்னு சொல்லி முதலாவது யாக்கோபின் தலை என்ன பண்ணாங்க, வெட்டி கொண்டாங்க. ஆனா இந்த பேதுரு எப்படிப்பட்டவனா இருந்தாருன்னா, பயந்த சுபாவம் உடையவரா இருந்தாரு. ஆனா இன்றைக்கு அவர் பிரசங்கிக்கிறார் என்றால் இந்த இடைப்பட்ட கேப்ல என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய வல்லமை அவருக்குள் அதாவது என்ன பரவ ஆரம்பிக்குது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்க பெற்றுக்கொண்டு அந்த வல்லமைக்குள்ள தங்கள் அந்த அடக்கி கொண்டு அந்த கிரியையோடு சேர்ந்து சுவிசேஷம் சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த சத்தியம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப உயிர்த்தெழுந்த சத்தியம் அதிகரிக்கணும் அப்படின்னா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அதை பேதுரு முதலாவது செய்யல, இப்பொழுது செய்கிறாரு. முதலாவது நான் விசுவாசம் அற்றவனா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். ஆனா இப்பொழுது இயேசு உயிரோடு இருக்கிற நான் விசுவாசிக்கும் பொழுது என் பிரசங்கத்தில் அவர் உயிர் உள்ளவராக என்ன பண்றாரு, காணப்படுகிறாரு. அதே 3ஆம் அதிகாரத்துல பாக்குறப்ப அங்கு ஒருவனா அவர் ஒரு பிச்சைக்காரனை, அங்க ஒரு பலவீனமானவனை அவங்க எழுப்பிடுவது நமக்கு தெரிந்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரத்தில் பேதுரு யோவானும் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறதை நோக்கி பார்த்து அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்குமா என்று நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஸ்தோத்திரம். இப்ப பேதுரு சொல்ற ஸ்டேட்மெண்ட பாருங்க, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். என்கிட்ட தங்கம் கிடையாது, என்கிட்ட வெள்ளி கிடையாது, என்கிட்ட நாணயங்கள் கிடையாது, என்கிட்ட பழங்கள் கிடையாது, உணவுப் பொருட்கள் எதுவும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு. அது என்ன அப்படின்னா, பேதுரு சொல்லுகிற வார்த்தை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அப்ப எனக்குள் இருக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? உயிர் தெழுந்தவராய் இருக்கிறாரு. மரித்தவர் எனக்குள் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? உயிர் தெழுந்தவராய் இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நீ வியாதியஸ்தன் மேல் கையை வை, அவன் சுகமாகுவான். இப்ப இயேசு எனக்குள் உயிரோடு இருக்கிறபடியினால், உயிர் தெழுந்த இயேசு எனக்குள் இருக்கிறபடியினால் நான் போய் கை வைப்பேன், அவனுக்குள் இருக்கிற வியாதி சுகமாகும். அப்ப நாம சில வியாதிகளை சுகமாக்குறதற்கான வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை விசுவாசிக்கும் பொழுது வெளியரங்கமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். நம் பிள்ளைகளுடைய பலவீனத்திலையும், நமக்கு நம்முடைய குடும்பத்துல யாருக்காவது பலவீனமா இருந்தாலும் நான் கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது, ஆனா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். நான் கையை வைத்து என் தகப்பனுக்கோ, என் தாய்க்கோ, என் பிள்ளைக்கோ, என் கணவருக்கோ, யாருக்கோ அவர்கள் பலவீனமா இருக்கிறாங்கன்னா அவர்கள் மேல கையை வைத்து நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லி நான் பெரிய பெரிய ஜப குறிப்பு ஜப நடைய நடத்த வேண்டாம். அங்க பேதுரு ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணாரான்னு பார்த்தா கிடையாது. அல்லது ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசியிருப்பாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. பேதுரு அங்க பண்ண ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஏந்திரி, என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள வல்லமை வருவதற்கு அந்த உயிர் தெழுந்த இயேசுவை நான் எனக்குள் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். நான் ஜெபிக்கணும், அற்புதம் நடக்கணும். நான் ஜெபிக்கணும், வியாதி சுகமாகணும். நான் ஜெபிக்கணும், மிராக்கிள்ஸ் நடக்கணும். அப்படின்னா எனக்குள் மிராக்கலான இயேசு கிறிஸ்து முதல்ல இருக்கணும். உயிர் தெழுந்த இயேசு எனக்குள்ள இருக்கணும். இன்றைக்கும் குழந்தை இயேசுவை என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கிட்டு இருந்தா குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தை இயேசுக்கு என்ன தெரியும்? ஆனா குழந்தைக்கு என்னங்க தெரியும்? நேரத்துக்கு சாப்பிட நல்லா அழுக தெரியும். அந்த குழந்தைய கையில வச்சுட்டு எனக்கு அற்புதம் செய்யணும், குழந்தை அற்புதம் செய்யுமா? செய்யாது. யாருதான் அற்புதம் செய்ய முடியும்? உயிர் தெழுந்த இயேசுவால் மட்டுமே அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு குழந்தை சுரூபத்தை வச்சுக்கிட்டு குழந்தைய தொட்டு கும்பிட்டா குழந்தை அற்புதம் கொடுத்துருமா? இல்லை குழந்தை ஆசீர்வாதம் கொடுத்துருமா? அந்த குழந்தை என்ன பண்ணும்? அதுவே பாவம் குழந்தை. அந்த குழந்தை என்ன செய்யும்? நமக்கு ஒரு உயிர் தெழுந்த சத்தியம் என்ன பண்ணணும், வேணும். ஒரு உயிரோடு இருக்கிறார். நான் கைகளை வைத்து என்ன பண்ணுவாரு, சுகம் கொடுப்பான்ற ஒரு விசுவாசம் எனக்கு முதல்ல வேணும். அது இருந்தாதான் நான் விசுவாசி. நான் இருந்தாதான்
நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான், இல்லைன்னா ஒன்னுத்துக்கும் கிடையாது. பேதுருவை கொண்டு அற்புதம் செய்கிறாரு. இப்ப பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப பேதுருவை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்கிறாரு. சரி, இதுல இருந்து நான் சுருக்கமா ஒரு 3 காரியம் நான் வேகமா சொல்லிவிட்டு நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை. என்னை உயிர்ப்பியும் தேவனே. உயிர்த்தெழுந்த வல்லமையினால் என்னை உயிர்ப்பியும் தேவன். அவர் உயிர்த்தெழுந்தவர். அவருடைய வல்லமையினால் என்னை உயிர்ப்பியும் தேவன். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் 39வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 32, 39. நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. அவங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் உயிர்ப்பிக்கிறேன். நம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் உயிர்ப்பிக்கிறவர். அவர் உயிர்ப்பிக்கிறவர். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:6. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் போதும் 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 போதும். இங்க சொல்ற இன்னொரு வார்த்தை, அவர் உயிர்ப்பிக்கிறவர். பாகமும் சொல்லுகிறது அவர் உயிர்ப்பிக்கிறவர் என்று. 1 சாமுவேல் சொல்லுகிறது அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று. அவர் எதை உயிர்ப்பிக்கிறார் என்றால் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். அங்கே அவருடைய சரீரங்கள் நன்றாக தான் இருந்துச்சு. பேதுருடைய சரீரங்கள் நன்றாக தான் இருந்துச்சு. பேதுருடையதான சுவாச மூச்சு காத்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பேதுருவுக்குள்ள செத்து போன காரியம் என்னன்னா அவனுடைய ஆத்துமா. இன்றைக்கும் நம்முடைய ஆத்துமா தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்றால் அது செத்த ஆத்துமாவுக்கு சமம். நம்முடைய ஆத்துமா விசுவாசம் உள்ளதா இருக்கணும். எதுல விசுவாசமா இருக்கணும்? என் தேவன் உயிருள்ளவர், என் தேவன் உயிருள்ளவர், என் தேவன் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர், என் தேவன் எனக்கு பரிந்து பேச வல்லவர், என் தேவன் எனக்கு ஏதாகிலும் ஒன்றை நிச்சயம் செய்வார் என்று அந்த உயிர்த்தெழுந்த தேவனை குறித்த ஒரு விசுவாசம் எனக்குள் இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்ற விசுவாசத்தோட தான் சீசர்கள் இருந்தாங்க. ஆனா இப்பொழுது சீசர்கள் இருக்கிற ஒரு விசுவாசம் என்னன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அப்ப இந்த வார்த்தையோடு பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் ஆத்மா உயிரடைந்து அவருடைய பிரசங்கத்தில் பலர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப முதலாவது நாம் எதை உயிரடைய பண்ண வேண்டும் என்றால் என் ஆத்துமாவை உயிரடைய பண்ண வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? நம்மை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். எதுல? நம்ம ஆத்துமாவை, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அதே வசனத்துல 85ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 85:6. உமது ஜனங்கள் உமதில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும். பேதுருவுடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு திருப்பு முனையை ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் வெறுமையா இருக்கும்போது திருப்பு முனையை கொடுத்தாரு. இப்ப அவனுக்கு இன்னொரு திருப்பு முனை என்ன பண்ணுது? தேவைப்படுது. இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு திரும்பவும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். திரும்பவும் நாம் என்ன பண்ண வேண்டும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அவனுடைய ஆத்மா முதலாவது உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. வெறுமையான வலைகள் இருக்கும் பொழுது, வெறுமையான படகுகள் இருக்கும் பொழுது அவன் ஆத்மாவை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்து அவனை மீன் பிடிக்கிற அவனை மனுஷனை பிடிக்கும்படியாக அழைத்து கொண்டு வந்தார். ஆனா அவன் இப்பொழுது அவனுக்குள் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. நான் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட விரும்புகிறேன். ஏன்? எனக்குள் அன்றைக்கு இருந்த உயிர்ப்பு இன்னைக்கு செத்து போச்சு. இன்றைக்கு ஆதியில கொண்டிருந்த அன்பு, ஆதி காலத்துல கொண்டு வந்தான இயேசு கிறிஸ்துவின் அந்த விசுவாசம் எல்லாமே இன்னைக்கு படிப்படியா எப்படிதான் வந்துகிட்டு இருக்கு? எப்படிதான் வந்துகிட்டு இருக்கு? செத்து போய் தான் வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு அழைக்கப்படும் போது உற்சாகமா வந்தவன் இன்னைக்கு ஏன் செத்து போனாதான் காணப்படுகிறான்? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தோம். ஆனா போக 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 நம்முடைய ஆத்மா எப்படி போயிட்டு இருக்கு? செத்த நிலைக்கு நேரா போய்கிட்டு இருக்கு. அப்படி செத்த நிலைக்கு போயிட்டு இருக்க ஆத்மாவை பார்த்துதான் பேதுருவை பார்த்து சொல்ற, நீ திரும்பவே நீ உயிர்ப்பீங்க ஆண்டவரே.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையான ஒரே ஒரு வார்த்தை, திரும்பவும் என்னை உயிர்ப்பித்தருளும், திரும்பவும் என்னை உயிர்ப்பித்தருளும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பித்தருளுங்க. என்னுடைய ஜெப வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பித்தருளுங்க. என்னுடைய விசுவாசத்தை திரும்ப உயிர்ப்பீங்க. பேதுரு கேட்கிறாரு, பேதுருவே, நான் நீங்க உயிரோடு இருந்தப்ப நான் எவ்வளவோ பேசினேனே, ஆனா இன்றைக்கு என்னால எதுவும் பேச முடியலையே, நான் திரும்பவும் பேச என்ன உயிர்ப்பீங்க, திரும்பவும் பேச உயிர்ப்பீங்க. நான் திரும்பவும் 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 என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாட்டும் தேவ சமூகத்தை நோக்கி நம்ம என்ன பண்ண வேணும், கேட்கணும். என்னை திரும்பவும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே, நீங்க உயிர் தந்தது போல என்னை திரும்பவும் உயிர்ப்பீங்கப்பா. எனக்குள்ள திரும்பவும் அந்த வல்லமையை கொடுங்கப்பா, எனக்குள் திரும்பவும் அந்த அதிகாரத்தை கொடுங்கப்பா. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல எல்லாத்தையும் செய்வேன்னு, செய்யறதுக்கு எனக்கு திரும்ப உயிர்ப்பீங்கப்பா. பேதுரு கேட்கிறார். இன்னைக்கு நாம தேவ சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே உயிர் தெழுந்த வல்லமை என்னை திரும்பவும் உயிர்ப்பிக்கட்டும், உயிர் தெழுந்த போது வல்லமை திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்கட்டும். நான் உயிர் அடைந்தவனாக, நான் உயிர் உள்ளவனாக வாழ ஆசைப்படுகிறேன், நான் உயிர் உள்ளவனாக வாழ ஆசைப்படுகிறேன். அப்படியே திருப்பிக் கொள்ளலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 57:15 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 57:15. பரிசுத்தம் என்ற நாமமுடையவரும் மகத்துவமும் உன்னதம் மாணவர் சொல்லுகிறது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கின இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இதுக்கு நேராக மத்திய 5:3 என்ன பண்ணுங்க, குறித்து வச்சுக்காங்க. இதுக்கு நேராக மத்திய 5:3 குறிச்சு வச்சுக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இருதயத்தை என்ன பண்ணணும், உயிர்ப்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கணும். என் ஆத்துமாவை திரும்பவும் உயிர்ப்பிக்கணும். இப்ப நான் திரும்பவும் உயிர்ப்பிக்க வேண்டியது எது அப்படின்னா, என் இருதயத்தை. என் இருதயம் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமா இருக்கிறது. இந்த நொறுங்குண்ட இந்த இருதயத்தை நான் திரும்பவும் உயிர்ப்பிக்கணும். எப்படி உயிர்ப்பிக்கணும்? விசுவாசத்தினாலே. ஏன்னா விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். ஒருவனுடைய இருதயம் துடித்தால் தான் அவனால் பிழைத்திருக்க முடியும். என் விசுவாசமே என்னை பிழைக்க வைக்கும் என்றால் என் இருதயத்தில் ஒரு ஆழமான விசுவாசம் வேண்டும். நிச்சயம் கர்த்தர் எனக்காக ஒன்றை செய்வார் என்று. ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறவர், உயிர் தெழுந்த தேவன். நிச்சயம் எனக்குள் ஒரு காரியம் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் இருந்தால் இந்த விசுவாசம் என்னை பிழைத்திருக்க செய்யும். நான் பிழைத்திருப்பதற்கு எது அஸ்திபாரமா இருக்கு? என் விசுவாசம். என் விசுவாசம் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்க செய்யும். என்னுடைய விசுவாசம் நான் எந்த இடத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் என்னை பிழைத்திருக்க செய்யும். ஏனென்றால் அங்கு பேதுரு சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது அவன் விசுவாசத்தோடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், படுத்து கொண்டிருக்கிறான். அவனை பிழைத்திருக்கும்படி அவனை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து கொண்டு போன தேவன், நாம் எந்த இடத்தில் சிக்கி கொண்டாலும் எனக்கு விசுவாசம் இருந்தால், நான் சிங்க குகையில் சிக்கி கொண்டாலும், நான் அக்கினி சுவாலையில சிக்கி கொண்டாலும், இல்லை இது போன்ற அனுபவங்களுக்குள்ள நான் சிக்கி கொண்டாலும் எனக்குள் ஆழமான விசுவாசம் இருக்கும் என்றால், என் இருதயம் விசுவாசத்துல துடிக்கும் என்றால், என்னை பிழைத்திருக்க செய்ய என் தேவன் நிச்சயம் ஏதாயிலும் ஒன்றை எனக்காக என்ன பண்ணுவாரு, செய்வார். ஒருவேளை அன்றைக்கு பேதுருடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்படாம இருந்திருந்தா சிறைச்சாலைக்குள்ள பேதுருடைய நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? அந்த நடுக்கடல ஒரு கூச்சல் போட்டாங்க பாத்தீங்களா, ஐயோ சாக போறேனே காப்பாத்துங்கன்னு. அது போல சிறைச்சாலைக்குள்ள ஒரு சவுண்ட் வந்திருக்கும், ஐயோ நீ கொல்ல போறாங்க, விடிஞ்சா ஏன் கழுத்தையும் வெட்ட போறாங்க. ஏன்னா காலில தான் யார் தலையை வெட்டினாங்க, சுட சுட யாக்கோபுடைய தலையை வெட்டினாங்க. யாக்கோபுடைய தலையை சுட சுட காலில தான் வெட்டி போட்டிருக்காங்க. இப்ப அடுத்த தலையை வெட்டதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. யார் தலை? பேதுரோட தலை வெட்ட போறாங்க. பேது என்ன பண்ணிருப்பாரு, படுத்தா தூங்கிருப்பாரு. அடுத்து ஏன் தலைத்தான். ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்திருக்கும். ஆனால் அவருடைய இருதயம் விசுவாசத்தில் உயிர் தெழுந்தபடியினால், அவருடைய இருதயம் விசுவாசத்தில் உயிர் தெழுந்தபடியினால் பேதுருடைய வாழ்க்கையில பயம் இல்ல, நிம்மதியா படுத்துங்கிறார். ஏன்னா என்னைய கொண்டு செய்யற காரியத்தை அவர் செய்து முடிக்காம ஏன் தலை இந்த தரையில என்ன பண்ணாது, விழாதுன்ற ஆழமான விசுவாசம். அப்ப என் இருதயம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எதில்? விசுவாசத்தில்.
ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படணும். ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படணும். மாம்சம் சோர்வானது, ஆத்மா உற்சாகம். ஆத்மாவை உற்சாகத்தால் என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கணும். ஆத்மாவை உற்சாகத்தால் உயிர்ப்பிக்கணும். இருதயத்தை விசுவாசத்தால் உயிர்ப்பிக்கணும். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதமின் புஸ்தகம் 119 சங்கீதம், 119 சங்கீதத்துக்குள்ளே வச்சுக்காங்க. அது 25வது வசனத்தை முதல்ல வாசிங்க. சங்கீதம் 119, 25. கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே, ஒரு நிமிஷம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இப்ப நான் எப்படி உயிர்ப்பிக்கப்பட, என் ஆத்துமாவும் என் விசுவாசமும் எப்படி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் வசனத்தை கொண்டு, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நான் உயிர்ப்பிக்கப்படணும். அடுத்து 37வது வசனம் வாசிங்க. மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இரண்டாவது நான் எதுல உயிர்ப்பிக்கப்படணும்? என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும்னா, என் இருதயம் விசுவாசத்தில் உயிர்ப்பிக்கப்படணும்னா மாயையை பாராதபடிக்கு. மாயையை பாராதபடிக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிகமா நடக்கிறது எதுதான்? மாயை தான். நான் மாயையை நம்பி நான் விசுவாசத்தை விட்டு விழுந்துடுறேன். நான் மாயையை நம்பி என் ஆத்துமாவை சோர்ந்து போக விட்டுறேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மாயையை பாராதபடி. எது மாயை? எனக்கு அற்புதமே நடக்காதுன்னா அது மாயை. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாதுன்னா அது மாயை. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னா அது மாயை. உன்னை யாரையும் உயிரோடு வாழ வைக்க முடியாதுன்னா அது மாயை. ஏனென்றால் என் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அப்ப இந்த உலகத்தில் மனுஷர்கள் சொல்ற அனைத்து வார்த்தை என்னதான்? மாயை. அந்த மாயைக்கு நான் விழுந்துதான் இன்றைக்கு என் சரீரம் செத்ததாய் என்ன பண்ணுது? என் ஆத்துமா செத்ததாய் காணப்படுகிறது, என் இருதயம் செத்ததாய் காணப்படுகிறது. ஏன்? மனுஷர்கள் சொன்ன வார்த்தையினால. அது மாயை. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், உனக்கு அற்புதம் செய்ய, உனக்கு வல்லமையை காண்பிக்க என்னால் முடியும். ஸ்தோத்திரம். என்னைய கொண்டு அற்புதம் செய்ய, என்னைய கொண்டு அதிசயத்தை நடப்பிக்க அவரால் கூடும். ஆனா அதற்கு முன்பாக நான் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிற மாயை எல்லாம் விளக்கணும். மாயை தோற்றத்தை எல்லாம் விளக்கணும். பொய்யை எல்லாம் கலைக்கணும். தேவன் சொல்லுகிறதை விசுவாசிக்கணும். மனிதர்கள் சொல்லுவதை தேவனிடத்தில் விசாரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவதை விசுவாசிக்கணும். மனுஷர்கள் சொல்லுவதை கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நம்ம மனுஷங்கிட்ட என்ன பண்றோம்? பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, இது எப்படி? நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு, அது எப்படி? யார்கிட்ட விசாரிக்கிறோம்? தேவனை மனுஷங்கிட்ட போய் விசாரிக்கிறோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தேவன் சொன்னதை விசுவாசி. மனுஷன் எதை சொன்னாலும் அது தேவன்கிட்ட போய் விசாரிங்க. தேவனே, என் கர்த்தாவே, இப்படி என் ஊழியக்காரன் சொன்னார், இது சரியா? இது உமது வசனத்தின்படி சரியா? அங்க போய் விசாரிங்க. அப்ப மாயையை நம்புறோம், மாயை என்கிற மனுஷனை நம்புறோம். ஆனா ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றது இல்லை, நம்புறது இல்லை. அவரை போய் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இப்படியே விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா காலம் முழுக்க என்னதான் பண்ணிட்டு இருக்கணும்? விசாரணையில நம்ம வாழ்க்கை போயிடும். கடைசி வரைக்கும் நம்முடைய கேஸுக்கு ஒரு தீர்ப்பு என்ன பண்ணாது, வராது. லைஃப் லாங்கு விசாரணை 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 விசாரணை. இல்லை, நான் விசாரிக்கிறவனா இல்லை, நான் விசுவாசிக்கிறவனா என்ன பண்ணணும் இருக்கணும். அடுத்து அதே இதில் வாசிங்க 40வது வசனத்தை. இதோ வாஞ்சியா இருக்கிறேன், நீதியால் என்னை உயிர்ப்பியும். எனக்குள் பல அக்கிரமமான காரியங்கள் என் இருதயத்துக்குள்ள என்ன பண்ணுது? ஓடுது. அக்கிரமம் என்றால் அது பயமும் அக்கிரமம் தான், பதட்டமும் அக்கிரமம் தான், உயிர் பயமும் அக்கிரமம் தான். இப்படி பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் இருதயத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆகையால் நீதியினால் என் இருதயத்தை நீதியினால் உயிர்ப்பியும். என் இருதயத்தை உம்முடைய நீதியினால் உயிர்ப்பியும். அடுத்த 50வது வசனத்தை வாசிங்க. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்,
உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இப்ப நான் மீண்டுமாய் லூக்காவுக்கு நான் போறேன். அங்க தூதன் சொல்லுகிற வார்த்தை, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சொன்னதை நினைத்தருளும். வாசிங்க லூக்கா 24:7. லூக்காவின் புஸ்தகம் 24:7 மட்டும் வாசிங்க. சொன்னதை நினைத்தருளும். மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்ப என் சிறு வயது தொடங்கி என்னை காப்பாற்றுகிறது எது? அவர் எனக்கு சொன்ன வார்த்தை. இரண்டாவது, என் இருதயம் எதுல உயிர்ப்பிக்கப்படணுமா? கர்த்தருடைய வார்த்தையினால், அவரை நம்ப பண்ணின வார்த்தையினால். அவர் உயிரோட தான் இருக்கார். அதுல துளியளவு அவிசுவாசம் வேண்டாம். அவர் உயிரோட தான் இருக்காரு. அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் அவர் என்னை நம்ப பண்ணின ஒவ்வொரு வார்த்தைகளையும் இன்னைக்கு ஏன் நான் வெறும் கலரையவே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்? அவர் சொன்னதை செய்யாமல் அவர் சொல்லாததை செய்து, கலிலியாவுக்கு வான்னு சொன்னார், உயிர் தெழுவேன்னு சொன்னார். ஆனா மறந்து இன்னைக்கு வெறுமையான கல்லறையில புரட்டி போட்ட கல்லுக்கு முன்பாக உட்கார்ந்து இயேசுவை காணோம் என்று சொல்லி என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? அழுது கொண்டிருக்கிறேன். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடைய வேண்டும். அதை விட்டுட்டு நான் நினைக்கிற இடத்துல போய் அவர் என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. இதைதான் நமக்கு பவுல் சொல்றாரு, லெக்கை நோக்கி என்ன பண்ணு. உன்னுடைய லெக்கு கலரை நோக்கி ஓடுறது இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு எந்த கலிலேயாவில் இருக்கா அந்த கலிலேயாவுக்கு நேரம் என்ன பண்ணு, ஓடு. அதை விட்டு அவர் இல்லாத இடத்துக்கு என்ன பண்ணாத, ஓடி வராது. தொடர்ந்து கடைசியாக ஒரு சில வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 8:11 வாசிக்கலாமா? ரோமர் எழுதின நிருபம் 8:11. அன்றியும் உங்களில் வாசமாயிருந்தால் ஸ்தோத்திரம். இரண்டாவது, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளணும். அதாவது மூன்றாவது, ஃபர்ஸ்ட் ஆத்துமா, இரண்டாவது இருதயம், மூன்றாவது சரீரம். சாவுக்கேதுவான சரீரம். சரீரம் எப்பொழுது சாவுக்கேதுவானதாய் மாறுகிறது? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஒரு சரீரம் எப்ப சாகுது? ஒரு சரீரம் பாவத்தின் மேல் தொடர்ந்து விழுகையின் மேல் விழுகையில் இருக்கும் பொழுது அந்த சரீரம் மரணத்தை என்ன பண்ணுகிறது? தொடுகிறது. அப்ப வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நான் சாவுக்கேதுவான உங்க சரீரங்களை நான் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு அன்றியும் இயேசுவை மரித்தோல் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அங்க அண்டர்லைன் தி வேர்ட் வாசமாய் இருந்தால், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி எனக்குள் வாசமாய் இருந்தால். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உயிர்த்தெழுந்த வல்லமை என்றால், உயிர்த்தெழுந்த வல்லமை எதை எனக்கு கொடுத்திருக்கிறது என்றால், எனக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர், அதாவது தேற்றரவாளனை கொடுத்திருக்கிறது. அந்த தேற்றரவாளன் எனக்குள் இருந்தால், அந்த தேற்றரவாளன் என் இருதயத்துக்குள் இருந்தால், அந்த தேற்றரவாளன் என் ஆத்மாவுக்குள் இருந்தால், என் ஆத்மா உயிரடையும், என் இருதயம் உயிரடையும், சாவுக்கு ஏதுவான என் சரீரமும் என்ன பண்ணும்? உயிரடையும். அப்ப நான் உயிரடைவதற்கு என் வாழ்க்கைக்கு தேவையானது என்ன என்றால், அவருடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் எனக்குள் தரித்திருக்க வேண்டும். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் எனக்குள் வாசம் பண்ணி இருக்கிற அந்த ஆவியானவரை நான் எப்பொழுதும் நாடிக்கொள்ள வேண்டும். அதற்கு நான் முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை வாழணும். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். உயிர் திறந்தார் இயேசு. அந்த வல்லமை எனக்குள் வேண்டும் என்றால் அமரணும். அமர்ந்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையோடு ஆத்மாவை உயிர்ப்பித்து, அந்த வல்லமையோடு இருதயத்தை உயிர்ப்பித்து, அந்த வல்லமையோடு சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பித்து, அந்த வல்லமையோடு கிறிஸ்துவுக்கு நேராக நஷ்டம் என்றும் குப்பையும் என்று எண்ணிக்கொண்டு தொடர்ந்து என்ன பண்ணணும்? ஓடணும். அதுதான் உயிர் தெழுந்த வல்லமை. அதான் பவுல் பிலிப்பு 3 சொன்னார், லக்கை நோக்கி நான் தொடர்ந்து என்ன பண்றேன்? ஓடுகிறேன். அந்த
கிறிஸ்துவின் வல்லமை என்னைய தொட்டதுனால, அந்த கிறிஸ்துவின் வல்லமை என்னைய சந்தித்ததுனால நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டுட்டு என் ஆத்துமாவை அவருக்குள் உயிர்ப்பித்து விட்டு, என் இருதயத்தை அவருக்குள் உயிர்ப்பித்து விட்டு, சாவுக்கான இந்த சரீரத்தை அவருக்குள் உயிர்ப்பித்து விட்டு லெக்கை நோக்கி நான் இப்ப என்ன பண்றேன்? நான் லெக்கை நோக்கி ஓடணும் அப்படின்னா என் ஆத்துமாவை, என் இருதயத்தை, சாவுக்கு எதுவான என் சரீரத்தை உயிர்ப்பித்து விட்டு நான் தொடர்ந்து லெக்கை நோக்கி என்ன பண்ணணும்? ஓடணும். நமக்கு முன் மாதிரியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் முன் வைத்து நாம் தொடர்ந்து ஓடும்படியாக இந்த உயிர் தெழுந்த வல்லமையின் நாட்கள்ல இந்த வார்த்தையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் உயிர் தெழுந்த வல்லமையின் நோக்கம் எதற்கு என்றால், நான் உயிரடைய வேண்டும் என்பதற்காக. நான் உயிரடைய வேண்டும். திரும்பவும் அவர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். யாருக்கு வாஞ்சை இருக்கு? என்னை மீண்டும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி, நான் மீண்டும் கிறிஸ்துவுக்குள் உயிரடைய வேண்டும். என் ஆத்துமா உயிரடையணும், என் இருதயம் உயிரடையணும், சாவுக்கு ஏதுவான என் சரீரம் உயிரடையணும். நான் உயிரடைந்து நான் தொடர்ந்து ஓடணும். எனக்குள்ள பல கவலைகள் இருக்கலாம். என் ஆத்துமா எனக்கு ஒரு பெரிய கவலையை கொடுக்கலாம். என் இருதயம் எனக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கலாம். சாவுக்கு ஏதுவான சரீரம் எனக்கு ஒரு பெரிய வியாதியை கொடுக்கலாம். ஆனா வியாதியோ, வருத்தமோ, துன்பமோ, சோகமோ நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்துமாவை உயிர் தெழுந்த தேவனுக்கு முன்பாக வைத்து அவர் சொன்னபடியே, அவர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படியே அவரை நாம் தேடி பிடித்து நாம் தொடர்ந்து ஓடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் உயிரடைந்த வாழ்க்கையா என்ன பண்ணும்? இருக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை உயிரடைய பண்ணுங்கப்பா, என்னை உயிரடைய பண்ணுங்கப்பா. இந்த உயிர் தெழுந்த நாளில் உடைய வல்லமை எனக்கு வேணும். என்னை உயிரடைய பண்ணு, உயிரடைய பண்ணு. தேவ சமூகத்தை கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வல்லமை எனக்கு வேணும், உமது வல்லமை எனக்கு வேணும். ஓ ரிபால ஷகரபடகதர நமனா ரிகலபரகதர நமனா ரகதுரோ ரிகடகதர நமனா. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்ல தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு ஆனல் கொண்டு உமக்காய் ஏலும். வல்லமை வல்ல பாடும்பொழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவர், எனக்குள்ள அந்த உயிர் தெழுந்த வல்லமை, எனக்குள் அந்த உயிர் தெழுந்த வல்லமை, எனக்குள் அந்த உயிர் தெழுந்த வல்லமை, எனக்குள் அந்த உயிர் தெழுந்த வல்லமை அது எழும்பும்படியாக, ஆண்டவரே நான் உயிரடையும்படியாக, என் ஆத்மா உயிரடைய, என் இருதயம் உயிரடைய, சாவுக்கு ஏதுவான என் சரீரம் உயிரடைய என்னை உயிர்ப்பித்தருளும், என்னை உயிர்ப்பித்தருளும். ஆமா ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆண்டவர், இந்த பகல் நேரத்துல எங்கள் மேல, எங்கள் சிரசின் மேல ஒரு உன்னதமான அபிஷேகம் வெளிப்படட்டும், உயிரடையத்தக்க அபிஷேகம் வெளிப்படட்டும். ஆண்டவர், என் மாமிசம் உயிரடைய, என் இருதயம் உயிரடைய, என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்துல
கர்த்தரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வல்லமை வேணும்ப்பா. நான் இப்படிப்பட்ட ஒரு மந்த வாழ்க்கை வாழ்வதை விட, உயிரற்ற வாழ்க்கையை வாழ்வதை விட, சாவுக்கு ஏதுவான வாழ்க்கையை வாழ்வதை விட, நான் உயிரடைந்த வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய். கேளுங்க. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ ஜெபிங்க. தெய்வ சமூகத்துல சரீரம் உயிரடையணுமா கேளுங்க. ஆத்மா உயிரடையணுமா, இருதயம் உயிரடையணுமா, இல்லை பலவீனத்திலிருந்து உயிரடையணுமா, சோர்வுலேருந்து உயிரடையணுமா? சில ஆழமான சோர்வுகள், பேதுருவை போல, சீஷர்களை போல இயேசு மரித்து விட்டார் என்று சோகத்தோடு, அப்படிப்பட்ட சில சோகம் உங்களை ஆளுகை செய்கிறதா? தெய்வ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர், எந்த சோகமும் என்னை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா. எந்த பலவீனமும் என்னை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா. எந்த மனுஷனும் என்னை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா. எந்த மனுஷிக வார்த்தையும் என்னை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா. கர்த்தாவே, நீரே என்னை ஆளுகை செய்வீரா? உம்முடைய ஆளுகைக்கு என்னை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறேன். உம்முடைய ஆளுகைக்கு என்னை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.